இன்றைக்கி விசிட் டெம்பிள்ஸ் மூலிமா தமிழ்நாட்டில் கும்போணம் பக்கத்தில் இருக்கிற திருவெள்ளியங்குடி கிராமத்தில் இருக்கிற ஸ்ரீ கோலவல்வில் ராமர் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவில் கிழக்கு நோக்கிய 3 அடுக்கு ராஜகோபுரத்தை கொண்ட கோவில். இங்கே வழக்கம் போல் ஒரு துவஜஸ்தம்பம் பலிபீடம் இருக்குது. அது தவிர கருடாழ்வார் சன்னதி மூலஸ்தானத்தை பார்த்தவாறு இருக்கும். இங்கே இருக்கிற கருடாழ்வார் பிற கோயில்களில் இருக்கிற கருடாழ்வார் மாதிரி கிடையாது. இவர் ரொம்ப விசேஷமானவர், சக்தி வாய்ந்தவர். இவரோட பேர் சதுர்புஜ கருடாழ்வார். திருவெள்ளியங்குடி ரொம்ப விசேஷமான ஒரு இடம். ஏன்னா இங்கே பெருமாள் மகாவிஷ்ணு தன்னோட கல்யாண கோலத்தில் மகரிஷி முனிவருக்கு காட்சி கொடுத்த இடம்னு சொல்கிறார். 7 படி மேலே ஏறி தான் மூலஸ்தானத்தை சென்றடையணும். இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, மூலஸ்தானம் கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கு. பிற சன்னதிகள்லாம் செங்கலால் கட்டியிருக்கான். மூலஸ்தானத்துக்கு போகிற கதவுக்கு மேல் பக்கமாக கஜலட்சுமி 2 யானைகளோடு காணப்படுறா. அது பக்கத்திலேயே சின்னதாக விஸ்வசேனருக்கு ஒரு சன்னதி இருக்குது. இங்கே கோயிலில் காணப்படும் மண்டபத்தோட ஒரு பகுதியில் கோயில் வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. இன்னொரு பகுதியில் நம்மாழ்வார், பெரியாழ்வார், திருமங்கை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், ராமானுஜர், தேசிகர் இவாளுக்கெல்லாம் விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறான். மூலஸ்தானத்துக்கு போகிற வழியிலே லக்ஷ்மி நரசிம்ம சுவாமிக்கும் வரதராஜ பெருமாளுக்கும் விக்கிரகங்கள் இருக்குது. அதே மாதிரி மூலஸ்தான வாசலில் 2 துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயனோட விக்கிரகங்கள் வச்சுருக்கான். இங்கே மூலவரான ஸ்ரீ கோலவெள்ளி ராமருக்கு ஷீராப்திநாதர்னு ஒரு பேர் இருக்குது. அதே மாதிரி இவர் புஜங்க சயன கோலத்தில் காணப்படுறார். உற்சவமூர்த்தியோட பேர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ருங்கார சுந்தரர். இந்த கோயிலில் இருக்கிற இன்னொரு உற்சவரோட பேர் திருமஞ்சன பேரர். இங்கே இவருக்கு மட்டும்தான் அபிஷேகம். இங்கே தாயாரோட பேர் மரகதவல்லி தாயார். மரகதவல்லி தாயார் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் காணப்படுறார். இங்கே ஆண்டாளுக்கும் தனியாக ஒரு சன்னதி இருக்குது. கோயிலுக்கு ஒரு அழகான நந்தவனமும் இருக்குது. கண் குறை உள்ளவா விசேஷமாக இந்த கோயிலுக்கு பெருமாளை சேவிக்கிறா. இங்கே இந்த பெருமாளை சேவிச்சா அவள் கண் குறையும் விலகும் அப்படின்னு நம்பப்படுறது. இந்த கோயில் வளாகத்துக்குள்ளேயே கோயிலுக்கான மடப்பள்ளியும் இயங்கிட்டு வருது. பொதுவாக எல்லா சிவன் கோயிலையும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுவது பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே ராமர் கோயிலாக இருந்தாலும் இந்த ராமருக்கு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுறது தான் ரொம்ப சிறப்பு. வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுற ஒரே பெருமாள் கோயில் இந்த கோவில் தான். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.